பெடலிங் ஃபார் ஃப்ரீடம். சென்னையை சேர்ந்த நரேஷ் குமார் அப்படின்றவர் யூஎஸ்ஏவோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் சைக்கிள்ல டிராவல் பண்ணி மக்கள் கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்த போறாரு. யார் இந்த நரேஷ் குமார், என்ன அவேர்னஸ், எதுக்காக இதெல்லாம் பண்றாரு? By Naresh Kumar's trekking. Day 3, Continental Divide. நரேஷ் குமார் இவர் ஒரு இன்டர்நேஷனல் எண்டூரன்ஸ் அத்லெட். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு பேஷனேட்டான சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட். 2019 சென்னையிலேருந்து ஜெர்மனி வரைக்கும் டாண்டம் பைக் அப்படிங்கிற இந்த டபுள் சீட் உள்ள சைக்கிளில் கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஸ்லேவரி பற்றி மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்தி ஃபண்டு கலெக்ட் பண்ணார். இது நான் ஒரு லைனில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆனால் அந்த 9000 கிலோமீட்டர் டிராவல் அவ்வளோ சிம்பிளானது இல்லை. நினச்ச நேரத்தில் நினச்ச ஃபுட்டை சாப்பிட முடியாது. நமக்கு ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப்னா எல்லா நேரத்திலும் நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் ரொம்ப வேர்ஸ்டான கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறப்போ பார்டரில் ஏற்படக்கூடிய விசா ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக 74 நாட்கள் 13 நாடுகளை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணார். மறுபடியும் இப்போ அதே நோக்கத்துக்காக, அதாவது மனிதர்களை கடத்தி கொத்தடிமைத்தனமாக நடத்துகிற அந்த ஒரு விஷயத்த கட்டாயமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏல ஓரிகன் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து மே 19ஆம் தேதி இவர் தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடங்கியிருக்காரு. Day 3, just left Maupin this morning. There was nothing in town and they were not going to open until 11 o'clock. இந்த கடினமான பயணம் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் இருக்க போகுது. Continental Divide, the highest point of our freedom seat. The weather is getting bad. இந்த பயணத்துல அவர் கூட டிராவல் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கைண்ட்னஸ். இந்த டாண்டம் பைக்குக்கு பெயர் கைண்ட்னஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கைண்ட்னஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி மூலயமா தான் என்னால் இந்த மாதிரி கடினமான பயணங்களை பண்ண முடியும் அப்படின்னு நரேஷ் குமார் நம்புறாரு. அதுக்கேற்ற மாதிரியே டிராவல் ஆரம்பித்த இந்த 2 வாரத்தில் நிறைய மக்கள் அவர்கிட்ட ரொம்பவே கைண்டாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஹோட்டலில் போய் அவர் சாப்பிட்ருக்காரு. அந்த ஹோட்டலுடைய ஓனர் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் சாப்பிட்டதுக்கு எதையுமே சார்ஜ் பண்ணாமல் அவங்கள அனுப்பி வச்சுருக்காங்க. எதிர்பாராத விதமாக அவர் சைக்கிளில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. எப்படியோ ஒரு ஃப்ரெண்டு மூலயமா MCU ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை காண்டாக்ட் பண்ணி அந்த டீம் அவர் சைக்கிளை சரி பண்ணி அந்த ட்ராவல் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 35-40 நாட்களில் வாஷிங்டனில் இந்த ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிளைமேட் சேஞ்சஸ்னால ஒருவேளை அது இன்னும் லேட்டாக கூட ஆகலாம். அண்ட் இந்த பெடலிங் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற ரைடுக்கு அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது ராகாஸ், ரோட்டரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஸ்லேவரி, அண்ட் நம்ம சென்னையை சேர்ந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எவ்ரி ரொட்டேரியன்ஸோட சப்போர்ட் அவருக்கு இருக்குது. 3 ஸ்டாண்ட்ஸ் குளோபல் ஃபவுண்டேஷன், ஃப்ரீடம் சீட் ஃபவுண்டேஷன், இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நரேஷ் குமார் அவர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அசாத்தியமான செயலை ரொம்ப நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நிறைய மக்கள் கிட்ட போய் சேரணும். நிறைய மக்கள் கிட்ட போய் சேர்க்கக்கூடிய பவர் கண்டிப்பாக மீடியாவுக்கு இருக்குது. ஸோ அந்த மீடியா சப்போர்ட்டாக இவருக்கு இருக்க போவது நம்மளுடைய ஒபே தி ரூல்ஸ் டீம் தான். இவர் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அன்ரிட்டன் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ டீம் ஒபே தி ரூல்ஸ் ஆர் ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ரெஸ்பான்சிபிள் ஜேர்னி. இத்தனை பேரோட சப்போர்ட்டோட அவர் இந்த விஷயத்த முன்னெடுத்து பண்றதுக்கான முக்கியமான காரணம் டு எண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா pedalingforfreedom.org அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் டொனேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கே இப்போ ரைட் நவ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத லைவ் மேப்பில் உங்களால் பார்க்க முடியும். இந்த ட்ராவலில் அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் அண்ட் அவர் கடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நரேஷ் குமார் அண்ட் ஃப்ரீடம் சீட் அப்படிங்கிற அவருடைய சோஷியல் மீடியா பேஜஸில் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராவல் முடிகிற வரைக்கும் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாமே வரும் வாரங்களில் நம்மளுடைய ஒபே தி ரூல்ஸ் யூடியூப் சேனலையும் உங்களால் பார்க்க முடியும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.